அளவற்ற கணிக்க முடியாத கடல் எப்போதும் மனிதனின் லட்சியம், துணிச்சல் மற்றும் பயத்திற்கான ஒரு களமாகவே இருந்து வந்துள்ளது. பழங்கால மாலுமிகள் புராண உயிரினங்களுடன் போரிட்டது முதல் பொற்காலத்தின் துணிச்சலான கடற்கொள்ளையர்கள் வரை கடல் எண்ணற்ற கதைகளை உருவாக்கியுள்ளது. அவற்றில் பேய் கப்பலின் கதைக்கு நிகராக திகில் நிறைந்த ஒன்று இல்லை. ஒரு அமானுஷ்ய கப்பல் நித்திய அலைந்து திரிவதற்கு சபிக்கப்பட்டது. சுமார் 1680களில் இந்த காலகட்டம் கடற்கொள்ளையர்களின் செயல்பாடுகள் உச்சத்தில் இருந்த ஒரு நேரம். ஆயிரக்கணக்கான கப்பல்கள் கொள்ளையர்களின் இலக்காக மாறின. இந்த ஆபத்தான கடல்களில் பயணித்த பல பெயர் பெற்ற கப்பல்களில் பேச்சுலர்ஸ் டிலைட் தனித்து நிற்கிறது. ஒரு வலிமையான கடற்கொள்ளையர் கப்பலாக அது தனது காலத்தின் மிகவும் பிரபலமான சில நபர்களின் கீழ் பயணித்தது. 2 கடல்களிலும் கொள்ளை மற்றும் சாகசங்களின் தடயத்தை விட்டு சென்றது. ஆனால் இந்த கப்பலுக்கு என்ன ஆனது? கடலில் தொலைந்து போன பல கப்பல்களைப் போலவே இதுவும் உண்மையில் அதல பாதாளத்தில் மறைந்து பின்னர் கடலின் ஒரு அமானுஷ்ய நிழலாக மீண்டும் தோன்றியதா? அல்லது அதன் பேய் கப்பல் நிலை என்பது காற்றால் சுமந்து வரப்பட்ட ஒரு கிசுகிசுதானா? அறியப்படாதவற்றின் முகத்தில் மர்மத்திற்கான மனித தேவையின் ஒரு விளைவா? இந்த வீடியோ பேச்சுலர்ஸ் டிலைட் கப்பலின் ஆவணப்படுத்தப்பட்ட வரலாற்றை ஆராய்ந்து உண்மைக்கும் கடல் கிசுகிசுக்களுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை கண்டறிந்து இது உண்மையில் ஒரு பேய் கப்பலா என்ற கேள்விக்கு பதிலளிக்கிறது. பேச்சுலர்ஸ் டிலைட் கப்பலின் கதை ஒரு பெரிய பெயர் சூட்டு விழாவில் தொடங்கவில்லை. மாறாக ஒரு கடற்கொள்ளை செயலால் தொடங்கியது. 1683ஆம் ஆண்டில் ஜான் குக் தலைமையிலான கடற்கொள்ளையர் குழு தாங்கள் கைப்பற்றிய பிரெஞ்சு கப்பலான ரிவெஞ்ச்-ஐ வர்ஜீனியாவுக்கு கொண்டு வந்தனர். அங்கு அல்லது அதற்கு பிறகு மேற்கு ஆப்பிரிக்காவின் கினியா கடற்கரையில் அவர்கள் ஒரு புதிய சிறப்பாக கட்டப்பட்ட டேனிஷ் வணிக கப்பலை கைப்பற்றினர். இது 36 பீரங்கிகளை கொண்ட ஒரு கப்பலாகவும் சுமார் 150 மாலுமிகளை ஏற்றிச் செல்லும் திறன் கொண்டதாகவும் விவரிக்கப்பட்டது. இந்த கப்பல் பின்னர் பேச்சுலர்ஸ் டிலைட் என்று மறுபெயரிடப்பட்டது. இந்த கையகப்படுத்துதல் கப்பல்கள் கட்டப்படாமல் கைப்பற்றப்பட்டு புதிய அடையாளங்கள் மற்றும் அபிலாஷைகளை பிரதிபலிக்கும் வகையில் பெயர்கள் மாற்றப்பட்ட கடற்கொள்ளையின் சந்தர்ப்பவாத தன்மையை எடுத்து காட்டுகிறது. ரிவெஞ்ச் என்பது பேச்சுலர்ஸ் டிலைட் ஆக மாறியது. இது ஒரு சாதாரண பரிசிலிருந்து மகிழ்ச்சியின் கப்பலாக மாறியதை குறிக்கிறது. அதன் கையகப்படுத்துதல் பற்றிய வரலாற்று குறிப்புகளில் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு உள்ளது. சில ஆதாரங்கள் இது பலவந்தமாக கைப்பற்றப்பட்டது என்று கூறுகையில், மற்றொரு சுவாரஸ்யமான குறிப்பு வில்லியம் டாம்பியர் மற்றும் வில்லியம் ஆம்ப்ரோசியா கோவ்லி ஆகியோர் ஒரு இரவு முழுவதும் நடந்த சீட்டு விளையாட்டில் டேனிஷ் கப்பலை வென்றனர் என்றும் டேனிஷ்காரர்கள் ரிவெஞ்ச்-ஐ ஆறுதல் பரிசாக பெற்றனர் என்றும் கூறுகிறது. இந்த விவரம் அது உண்மையாக இருந்தாலும் அல்லது அலங்காரமாக இருந்தாலும் கப்பலின் ஆரம்பத்திலிருந்தே அதன் புகழ்பெற்ற அமானுஷ்யத்தை அதிகரிக்கிறது. மேலும் அதே காலகட்டத்தில் கேப்டன் பெஞ்சமின் கில்லம் தலைமையில் பாஸ்டனில் இருந்து புறப்பட்ட பேச்சுலர்ஸ் டிலைட் என்ற மற்றொரு கப்பல் இருந்ததும் ஒரு முக்கியமான விஷயம். இந்த பெயர் ஒற்றுமை வரலாற்று குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. இது பிற்கால பேய் கப்பல் குழப்பங்களுக்கு எளிதில் வழிவகுக்கும். பேச்சுலர்ஸ் டிலைட் வெறும் ஒரு கப்பல் மட்டுமல்ல, அது பொற்காலத்தின் மிகவும் துணிச்சலான சில நபர்களுக்கு ஒரு தளமாக இருந்தது. ஆரம்பத்தில் ஜான் குக் கேப்டனாக பணியாற்றினார். எட்வர்ட் டேவிஸ் அவரது குவார்டர் மாஸ்டராக இருந்தார். குக்கின் மரணத்திற்கு பிறகு டேவிஸ் குழுவினரால் கேப்டனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 4 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு குழுவை ஒன்றாக வைத்திருந்த ஒரு தலைவராக அவர் அறியப்பட்டதால் இது அவரது தலைமைத்துவத்திற்கு ஒரு சான்றாகும். ஒரு கப்பலின் தலைவர்கள் மற்றும் குழுவினர் அடிக்கடி மாறுவது கடற்கொள்ளையர் வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையை பிரதிபலிக்கிறது. கடற்படைகள் அல்லது வணிக கப்பல்களின் கடுமையான படிநிலைக்கு மாறாக கடற்கொள்ளையர் குழுக்கள் பெரும்பாலும் ஒரு ஜனநாயக ஆனால் இறுதியில் கொடூரமான அமைப்பின் கீழ் செயல்பட்டன. அங்கு கேப்டன்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர், மேலும் அவர்கள் குழுவின் நம்பிக்கையை இழந்தால் பதவி நீக்கம் செய்யப்படலாம். கேப்டன் எட்வர்ட் டேவிஸ் 4 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு குழுவை ஒன்றாக வைத்திருக்க முடிந்தது என்பது அத்தகைய நிலைத்தன்மை கடற்கொள்ளையர் உலகில் எவ்வளவு விதிவிலக்கானது மற்றும் அரிதானது என்பதை காட்டுகிறது. டேவிஸின் கட்டளையின் கீழ் பேச்சுலர்ஸ் டிலைட் மத்திய மற்றும் தென் அமெரிக்காவின் பசிபிக் கடற்கரையில் உள்ள ஸ்பானிஷ் நகரங்கள் மற்றும் துறைமுகங்களை முக்கியமாக குறிவைத்து தொடர்ச்சியான துணிச்சலான தாக்குதல்களை மேற்கொண்டது. நிகரகுவாவில் உள்ள ஏல் ரியாலஜோ மற்றும் லியோன், அத்துடன் பெரு மற்றும் சிலியில் உள்ள பைட்டா, சானா, குவாயாகில், சானா மற்றும் அரிக்கா ஆகியவை அவர்களின் இலக்குகளில் அடங்கும். அவர்கள் அடிமை கப்பல்களை கைப்பற்றினர், விடுவிக்கப்பட்ட சில அடிமைகள் குழுவில் சேர்ந்தனர். இந்த கப்பல் சார்லஸ் ஸ்வான் மற்றும் பிறருடன் பனாமா மீதான ஒருங்கிணைந்த ஆனால் இறுதியில் முடிவெடுக்கப்படாத தாக்குதலிலும் ஈடுபட்டது.
பனாமாவுக்கு செல்லும் புகழ்பெற்ற பிளேட் வெள்ளி கப்பல் படையை தடுத்து நிறுத்தவும் அவர்கள் முயற்சி செய்தனர். டேவிஸின் பயணம் 1687 டிசம்பரில் கலாபகோஸ் தீவுகளுக்கு 500 லீக்குகளுக்கு தெற்கே ஒரு நிலப்பரப்பை கண்டறிந்து அதற்கு டேவிஸ் லேண்ட் என்று பெயரிட்டது. அங்கு அவர்களது கொள்ளையின் மதிப்பு மிக அதிகமாக இருந்தது. டேவிஸ் தனது பங்கை $4000 அதிகமான வெள்ளி மற்றும் தங்கம் என்று மதிப்பிட்டார். இதில் முத்துக்கள் மற்றும் விலைமதிப்பற்ற கற்கள் சேர்க்கப்படவில்லை. ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் பெருவில் உள்ள சானாவில் இருந்து $25,000 மதிப்புள்ள நகைகள் மற்றும் வெள்ளியை கொள்ளையடித்தனர். இந்த கொள்ளைகள் இந்த காலகட்டத்தில் கடற்கொள்ளையின் சிறப்பியல்பு அம்சங்களாகும். 17ஆம் நூற்றாண்டின் கப்பலில், குறிப்பாக ஒரு கடற்கொள்ளையர் கப்பலில், வாழ்க்கை கவர்ச்சிகரமானதாக இருக்கவில்லை. மாலுமிகள் நெருக்கடியான நிலைமைகள், மோசமான உணவு மற்றும் ஸ்கர்வி, வயிற்றுப்போக்கு, மலேரியா மற்றும் பெரியம்மை போன்ற பரவலான நோய்களை எதிர்கொண்டனர். ஆபத்துகள் இருந்த போதிலும் கடற்கொள்ளையர் கப்பல்கள் பெரும்பாலும் கடற்படை அல்லது வணிக கப்பல்களை விட சிறந்த உணவு, அதிக ஊதியம் மற்றும் குறைவான வேலை நேரத்தை வழங்கின. இது பேச்சுலர்ஸ் டிலைட் கப்பல் பொற்கால கடற்கொள்ளையர்களின் வாழ்க்கையின் அடிப்படை முரண்பாட்டை எடுத்து காட்டுகிறது. ஒருபுறம் இந்த கப்பல் சந்தேகத்திற்கு இடமின்றி மிகவும் வெற்றிகரமான கடற்கொள்ளையர் கப்பலாக இருந்தது. அதன் துணிச்சலான தாக்குதல்கள் மூலம் பெரும் செல்வத்தை குவித்தது. மறுபுறம் இந்த காலகட்டத்தில் கடலில் வாழ்க்கையின் கடுமையான யதார்த்தங்களை, நெருக்கடியான நிலைமைகள், பரவலான நோய், மோசமான உணவு மற்றும் புயல்கள், போர்கள் மற்றும் விபத்துக்களில் இருந்து தொடர்ச்சியான உடல் ரீதியான ஆபத்துகள் உட்பட குறிப்புகள் விவரிக்கின்றன. கடற்படை கப்பல்களை விட கடற்கொள்ளையர் கப்பல்கள் சிறந்த உணவு மற்றும் ஊதியம் போன்ற சில நன்மைகளை வழங்கினாலும் ஒட்டுமொத்த இருப்பு இன்னும் அபாயகரமானதாகவே இருந்தது. பல வருட கொள்ளைக்கு பிறகு பேச்சுலர்ஸ் டிலைட் குழுவினர் தங்கள் தாயகம் திரும்ப முடிவு செய்தனர். இங்கிலாந்தில் ஒரு புதிய முடியாட்சி பற்றிய செய்தி அவர்களை ஊக்குவித்தது. எட்வர்ட் டேவிஸ் மற்றும் அவரது தோழர்களான லியோனல் வேஃபர் மற்றும் ஜான் ஹின்சன் ஆகியோர் பிலடெல்பியாவிற்கு வந்தனர். பல்வேறு துறைமுகங்களில் நங்கூரமிட்டு குழுவினரை அவர்களின் கொள்ளை பொருட்களுடன் இறக்கிவிட்டு பின்னர் கப்பலை பிலடெல்பியாவில் விற்க அவர்கள் திட்டமிட்டனர். இருப்பினும் ஜூன் 1688 டேவிஸ், வேஃபர், ஹின்சன் மற்றும் டேவிஸின் அடிமை பீட்டர் கிளாய்ஸ் ஆகியோர் வர்ஜீனியாவில் கடற்கொள்ளைக்காக கைது செய்யப்பட்ட போது அவர்களின் கவனமாக திட்டமிடப்பட்ட திட்டம் தோல்வியடைந்தது. அதன்பின் சட்ட நடவடிக்கைகளில் தாமதம் ஏற்பட்ட பிறகு அவர்கள் இறுதியில் விடுவிக்கப்பட்டனர். மேலும் அடுத்த ஆண்டு தங்கள் பொக்கிஷத்தை மீட்டெடுக்க இங்கிலாந்துக்கு சென்றனர். பேச்சுலர்ஸ் டிலைட் கப்பல் அதன் முன்னாள் குழுவினரில் சிலருக்கு விற்கப்பட்டது. கப்பல் பின்னர் கேப்டன் ஜார்ஜ் ரேனர் தலைமையில் இந்திய பெருங்கடலுக்கு சென்றது. ரேனர் அக்டோபர் 1691 மடகாஸ்கரில் உள்ள செயின்ட் மேரி தீவில் உள்ள ஆடம் பால்ட்ரிட்ஜின் கடற்கொள்ளையர் புகலிடத்திற்கு வந்தார். அவர் ஒரு மூரிஷ் கப்பலை குறிப்பிடத்தக்க கொள்ளை பொருட்களுடன் கைப்பற்றிவிட்டு புதியதாக வந்திருந்தார். 1 மாதம் பராமரிப்பு மற்றும் மறுசப்ளைக்கு பிறகு ரேனர் நவம்பரில் புறப்பட்டார். மேலும் அடுத்த ஆண்டு ஜூனுக்குள் பேச்சுலர்ஸ் டிலைட் தென் குரோலினாவின் சார்லஸ் டவுன் அருகே வந்தது. அங்கு அதன் குழுவினரில் பலர் குடியேறினர். வரலாற்று குறிப்புகள். குக்கின் முன்னாள் குழுவினரும் கூட்டாளியுமான கேப்டன் ஜேம்ஸ் கெல்லி, ரேனர் புறப்பட்ட பிறகு பேச்சுலர்ஸ் டிலைட்டின் கட்டளையை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் என்றும் இந்திய பெருங்கடலில் கடற்கொள்ளையை தொடர்ந்திருக்கலாம் என்றும் கூறுகின்றன. கெல்லியின் பேச்சுலர்ஸ் டிலைட் இறுதியில் 1692 மூரிஷ் கடற்கொள்ளையர்களால் கைப்பற்றப்பட்டது. அவர்கள் கப்பலை எரித்து பல கடற்கொள்ளையர்களை கொன்றனர். இருப்பினும் கெல்லி மற்றும் ஒரு சிலரால் தப்பிக்க முடிந்தது. மற்றொரு குறிப்பு, ரேனரின் குழுவினர் தென் குரோலினாவின் சிவி விரிகுடாவில் கப்பலை மூழ்கடித்தனர் என்றும் பின்னர் மன்னிப்பு பெற்று கப்பலின் அசல் உரிமையாளர்களுக்கு அதன் இழப்பிற்காக பணம் செலுத்தினர் என்றும் கூறுகிறது. பேச்சுலர்ஸ் டிலைட் இன் உண்மையான மர்மம் ஒரு அமானுஷ்யமான மறைவு பற்றியது அல்ல, மாறாக ஒரு கடற்கொள்ளையர் கப்பலின் வரலாற்றை மறுசீரமைப்பதில் உள்ள சவால்கள் பற்றியது. இந்த கப்பல்கள் பெரும்பாலும் அதிகாரப்பூர்வ பதிவுகளுக்கு வெளியே செயல்பட்டன. அவற்றின் வாழ்க்கை குழப்பமானதாக இருந்தது. மேலும் அவற்றின் முடிவுகள் பெரும்பாலும் மரியாதையற்றதாகவும் மோசமாக ஆவணப்படுத்தப்பட்டதாகவும் இருந்தன. அதன் ஆவணப்படுத்தப்பட்ட ஆனால் சிக்கலான முடிவு விற்கப்பட்டு, கைமாறி, ஒருவேளை மறுபெயரிடப்பட்டு பின்னர் ஒரு தொலைதூர கடலில் ஒரு தீ அல்லது நீர் மூலம் முடிவடைந்தது. ஒரு எளிய பேய் கதையை விட வரலாற்று ரீதியாக சுவாரஸ்யமானதாக இருக்கலாம். இது கடற்கொள்ளையர்களின் வாழ்க்கையைப் போலவே கடற்கொள்ளையர் கப்பல்களின் வாழ்க்கையும் பெரும்பாலும் ஒழுங்கற்றதாகவும் அதிகாரப்பூர்வ பதிவுகளில் பதிவு செய்யப்படாததாகவும் சில சமயங்களில் முரண்பாடான குறிப்புகளுக்கு உட்பட்டதாகவும் இருந்தது என்பதை காட்டுகிறது.
பேய் கப்பல் என்ற கருத்து உலகெங்கிலும் உள்ள கடல்சார் நாட்டுப்புற கதைகளில் ஆழமாக வேரூன்றியுள்ளது. இந்த புராணங்கள் பெரும்பாலும் பொதுவான பண்புகளை பகிர்ந்து கொள்கின்றன. குழுவினர் இல்லாமல் கைவிடப்பட்ட ஒரு கப்பல், நித்தியமாக பயணம் செய்ய சபிக்கப்பட்ட ஒரு கப்பல், அல்லது பேரழிவின் சகுனமாக தோன்றும் ஒரு கப்பல். பிரபலமான எடுத்துக்காட்டுகளில் மேரி செலஸ்ட் அடங்கும். இது மர்மமான முறையில் கைவிடப்பட்டு மிதந்து கொண்டிருந்தது. அனைத்து உடைமைகளும் அப்படியே இருந்தன, ஆனால் குழுவினரின் எந்த அடையாளமும் இல்லை. கடற்கொள்ளையர் தாக்குதல்கள் முதல் கடல் அரக்கர்கள் வரை பல்வேறு கோட்பாடுகள் முன்வைக்கப்பட்டன. பின்னர் அமானுஷ்ய உருவங்கள் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. ஒக்டேவியஸ் உறைந்த குழுவினருடன் காணப்பட்டதாக கூறப்படுகிறது. இது ஒரு தோல்வியுற்ற ஆர்க்டிக் பயணத்தின் திகிலூட்டும் சான்றாகும். இந்த கதைகள் விளக்க முடியாத திடீர் மறைவுகள் மற்றும் இழந்தவர்களின் நீடித்த இருப்பை அடிப்படையாக கொண்டுள்ளன. 17ஆம் நூற்றாண்டின் கடல் வாழ்க்கையின் கடுமையான யதார்த்தங்கள், நோய், விபத்துக்கள் மற்றும் வன்முறை மோதல்களால் நிறைந்திருந்தன. மாலுமிகளிடையே ஒரு ஆழமான மூட நம்பிக்கையை வளர்த்தன. கடலில் மரணம் ஒரு நிலையான துணையாக இருந்தது. அதை சுற்றியுள்ள நம்பிக்கைகள் குறிப்பாக வலுவாக இருந்தன. இறந்தவர்களின் ஆவிகள் தங்கள் உடல்கள் முறையாக அடக்கம் செய்யப்படும் வரை ஓய்வெடுக்காது என்றும், இந்த கடமையை புறக்கணிப்பவர்களை அவை அச்சுறுத்தும் என்றும் பரவலாக நம்பப்பட்டது. முறையான சடங்குகள் இல்லாமல் இறந்தவர்களை கடலில் வீசும் பழக்கத்தை மாலுமிகள் வெறுத்தனர். பொற்கால கடற்கொள்ளையின் ஒரு குறிப்பிட்ட காலக்குறிப்பு ஜெர்மன் அறுவை சிகிச்சை நிபுணர் ஜோஹான் டீட்ஸ் என்பவரால் எழுதப்பட்டது. அவர் ஒரு நாத்திக தச்சரின் சடலம் கப்பலுக்கு பின்னால் மிதப்பதை கண்ட பிறகு அவரது பேய் கப்பலில் மீண்டும் மீண்டும் காணப்பட்டதாக கூறினார். இது வழக்கமான பிரார்த்தனைகள் இல்லாததால் ஏற்பட்டிருக்கலாம். ஜோனாக்கள் தவிர்ப்பது மற்றும் விசில் அடிப்பது வலுவான காற்றை வரவழைக்கலாம் என்ற நம்பிக்கை போன்ற பிற மூட நம்பிக்கைகளும் இருந்தன. கடல் இட்செல்ஃப் ஆவிகளால் நிரம்பியிருப்பதாக கருதப்பட்டது. அவை நன்மை செய்பவையாகவும் தீமை செய்பவையாகவும் இருந்தன. மரணம் பற்றிய தொடர்ச்சியான அச்சுறுத்தல், அத்துடன் கடலில் அடிக்கடி மற்றும் பெரும்பாலும் மரியாதையற்ற முறையில் சடலங்களை அடக்கம் செய்வது, பேய் கதைகள் பெருக ஒரு வளமான உளவியல் மற்றும் கலாச்சார சூழலை உருவாக்கியது. கப்பல்கள் அல்லது குழுவினர் ஒரு தெளிவான விளக்கம் இல்லாமல் மறைந்தபோது அத்தகைய மறைவுகளை அமானுஷ்ய சக்திகள் அல்லது சாபங்களுக்கு காரணம் கூறுவது மிகவும் எளிதாகவும் கலாச்சார ரீதியாக பொருத்தமானதாகவும் இருந்தது. செயின்ட் எல்மோவின் தீயை பாதுகாப்புக்கான அடையாளமாக விளக்குவது போன்ற பல இயற்கை நிகழ்வுகளுக்கான அறிவியல் புரிதல் இல்லாதது இந்த அமானுஷ்ய நம்பிக்கைகளை மேலும் உறுதிப்படுத்தியது. பேச்சுலர்ஸ் டிலைட் மீதான நீடித்த மோகம் ஒரு நேரடி அமானுஷ்யத்தை பற்றியது அல்ல, மாறாக பொற்கால கடற்கொள்ளையின் மிகவும் பிரபலமான சில நபர்களின் சுரண்டல்களுக்கு மையமாக இருந்த ஒரு கப்பலின் கட்டாயமான ஆனால் முழுமையற்ற கதையை பற்றியது. அதன் மர்மம் ஒரு வரலாற்று மர்மம். இது தொடர்ச்சியான ஆய்வு, ஆராய்ச்சி மற்றும் ஊகங்களை அழைக்கிறது. ஒரு பேய் போல ஆர்வத்தை தூண்டும் அளவுக்கு தடயங்களை விட்டுச் செல்கிறது, ஆனால் அதன் ரகசியங்களை ஒருபோதும் முழுமையாக வெளிப்படுத்துவதில்லை. இது வரலாற்றின் ஒரு பேய் ஆக அமைகிறது. அதன் உண்மையான கதை துண்டு துண்டான பதிவுகள் மற்றும் பிரபலமான கற்பனைகள் மூலம் எதிரொலிக்கிறது. அமானுஷ்ய திகில் அல்ல, அதன் மரபு அமானுஷ்ய பயத்தை விட வரலாற்று ஆர்வத்தாலானது.